Hi friends, welcome you all to Deep Matrix. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Streamlit API பற்றி. ஸோ Streamlit அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு API. ஸோ இந்த APIயை பேஸ் பண்ணி நம்ம நிறையா டேஷ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தானில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இதோட கோட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க பேக்கெண்டில் வந்து React.js கோடில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சில ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக அந்த POC கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லைப்ரரி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் உங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுலையோ இல்லை டேட்டாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதையோ நீங்கள் மெயினாக பார்த்தா போதும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வெப்சைட் போங்க, ஸ்ட்ரீம்லைட்னு, அதில் போய் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ சைடில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ஸோ அதில் போனீங்கன்னா இன்ஸ்டலேஷன். ஸோ இந்த பேஜ்லேயே உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பைத்தான் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோன்னு. இட் இஸ் pip install Streamlit. ஸோ டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா இன்ஸ்டால் ஆகும். ஒரு வேளை இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இந்த UI டெவலப்மெண்ட்டுன்றது கொஞ்சம் பிக் ப்ராசஸ் அப்படின்றதுனால நான் வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸாக போடலான்ட்டு இருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம், அரௌண்ட் 8 to 10 வீடியோஸ். அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பேசிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெமோ கூட ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, நான் அதை கூட உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். டெமோ வீடியோ மாதிரி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளால் ஆப்பை ரெடி பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எடிட்டருக்கு போகலாம். ஸோ ஐடல் எடிட்டர் இது இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வெப்சைட் போயிட்டு பைத்தானில் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஸ்ட்ரீம்லைட்டில் பண்ணுறதுனால இம்போர்ட் ஸ்ட்ரீம்லைட் ஆஸ் ST. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் டாட் ஹெடர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் செட் பண்ணிப்போம். ஹெட்ரு வந்து ஸ்ட்ரீம்லைட் டெமோ ஆப் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இது போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணுவோம். Streamlit டெமோ. ஸோ இது வந்து எந்த லொக்கேஷன் பைத்தான் 38 இருக்குது. நான் அதை வந்து டெஸ்க்டாப்க்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் மூவ் பண்ணிவிட்டு இல்லைனா ST டெமோன்னு வச்சுப்போம். ஸோ சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனை வந்து நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம்னா அகெயின் அனகொண்டா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் டைரக்டரி டு டெஸ்க்டாப். இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கமாண்டு, ஸ்ட்ரீம்லைட் ரன் stdemo.py. ஸோ இந்த stdemo.pyன்றது என் ஃபைல் நேம், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ கமாண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைட் ரன். ஸோ என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து உங்களுக்கு ஒரு 2 லிங்க், லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் வந்து அதுவே வியூ பண்ணும். ஸோ அந்த லிங்க்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் வந்து அதுவே ஓப்பன் ஆகும். ஸோ numpy எக்ஸ்பிரஷன் டிஃபால்ட்டிங் டு 4 threads. ஸோ சம் வார்னிங் வந்திருக்கு, அது என்னன்னு தெரில எனக்கும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரீம்லைட் ஆப் வந்துருக்கும். ஸோ இதான் பேசிக் UI. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் ப்ரோக்ராமில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐதர் ரீரன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் ரீரன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து கம்மிங் வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒயிட் மோட் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் மோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். இல்லைன்னா சென்டர், நார்மல் வியூனா சென்டரில் இருக்கும். ரன் ஆன் சேவ். ஸோ நீங்கள் தீம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டார்க் தீம் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் தீமில் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு எந்த காம்பனண்ட்டும் வைக்காதனால உங்களுக்கு ஒரு எம்டியாக தெரியுது. ஸோ இன்கேஸ் நம்ம இப்போ காம்பனண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு UI கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இது ஃபுல்லாகவே அவங்க ரியாக்டில் வந்து இந்த API எழுதியிருக்கிறதுனால அதுவே UI எல்லாம் ஃபுல்லாக வந்து HTML என்ரிச்டு திங்காக இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம வந்து எப்படி பேக் எண்ட் ரைட் பண்ணுறது,
இல்லைனா எப்படி நம்ம மாடல் டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அது அகெயின் இது வந்து பிஓசி பர்பஸ்க்கு, நாட் ஃபார் மெயின் ஸ்ட்ரீம் ஆப் டெவலப்மெண்ட்டோ இல்லைனா டேஷ்போர்ட் டெவலப்மெண்ட்க்கோ இல்லை. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து எப்படி இன்புட் காம்பனண்ட் வைக்கிறது, சப் ஹெட்டர் எப்படி கொடுக்கறது, சைட் பார்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்க்கலாம். அன்டில் தென் என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ.